இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த மார்ட்டின் லூத்தர் இப்படி தேடுறதுல அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கேள்விகள் என்ன, எந்த கேள்விக்காக அவர் இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறார். இந்த கேள்விகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே இருக்கிற கேள்வி. அந்த கேள்விகள் என்னன்னா, தேவன் பரிசுத்தவரா இருக்கிறார், நீதி உள்ளவரா இருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பரிசுத்த தேவன் என்னிடம் பரிசுத்தத்தை கேட்கிறார், கரெக்ட், இதுல எந்த விஷயம் கிடையாது. மூணாவது, நான் கொடுக்கும் பரிசுத்தம் போதுமானதாக இல்லை. இங்கதான் பிரச்சனை வருது. நான் என்னதான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணா கூட அது கடவுள் கேட்கிற அந்த கடவுள் கிட்ட போனா கடவுள் கிட்ட இருக்கிற பரிசுத்தமானதான் நம்ம போனதான் போக முடியும். ஆனா என்கிட்ட எவ்வளவு எஃபர்ட் நான் போட்டாலும் அது கடவுள் கேட்கிற பரிசுத்தத்துக்கு ஈடு ஆகாது. இதுதான் இங்க கேள்வி எழுப்புறாரு. நான் கொடுக்கும் பரிசுத்தம் போதுமானதாக இல்லை. 1,00,000 பேரை கூட கூட்டி அன்னதானம் போடலாம், எவ்வளவு நற்கீரை வேணா பண்ணலாம், பட் அவர் கேட்கிற பரிசுத்துக்கு ஈடு ஆகுமா? அது ஆகிறது இல்லையே. அவர் கேட்கும் பரிசுத்தத்தை என்னால் தர இயலாது. என்னால் மட்டும் உலகத்துல எந்த மனுஷனாலுமே கொடுக்க முடியாது, எவனாலையும் முடியாது. அடுத்து அவர் கேட்கிற கேள்வி, இப்படி யாராலையுமே எந்த மனுஷனாலையுமே செய்ய முடியாத ஒன்ன கேட்கிறாரே, இவர் என்ன